வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிரக இணைவுகளை பற்றி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருந்தேன். இது அடுத்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம சுக்கிரனுடைய 2 வீடுகளுக்கு எந்த கிரக இணைவு ஆகாதுங்கிறத பார்க்கலாம். சுக்கிரனுடைய முதல் வீடு ரிஷபம். அதுக்கு 6 கூடையவர் அவரே தான், துலா வீடு. 8 கூடையவர் குரு. 12 கூடையவர் செவ்வாய். அப்போ அந்த ரிஷபத்துக்கு 6, 8, 12 அதிபதிகள் யார்? சுக்கிரன், குரு, செவ்வாய். ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த குரு சுக்கிரன் கூட செவ்வாயோடைய சாரமோ அல்லது குரு செவ்வாய் கூட சுக்கிரனுடைய சாரமோ இருந்துட்டால் என்ன ஆகுங்க? அது ரிஷப வீட்டுக்கு பெரிய அடியாகவே இருக்கும். அந்த ரிஷப வீடுங்கிறது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். கண்ணு பல்லு சார்ந்தது, சொல்லு சார்ந்தது. குடும்பத்திலே புதிய உறுப்பினர், தன குடும்ப வாக்குஸ்தானம், பொருளாதார ரீதியானது, குடும்ப ரீதியானது. நிறைய பேர் இது அஷ்டலட்சுமி யோகம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் குரு சுக்கிரன் நினைவு இருக்கிறவங்க அப்படி பெருசாக ஆகா உகன்னு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. கஷ்டப்படுறவங்களும் நிறையா இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லைங்க. நான் 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது குடும்பஸ்தானம் ஏதோ ஒரு வகையில் நிறைய குழந்தை குட்டி இல்லாமல் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்கள பார்க்குறோம். குழந்தை இருந்து வருமானம் இல்லை, நிம்மதி இல்லை, இப்படி இருக்கிறவங்கள நாம் பார்க்க முடியுதுங்க. ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு 6, 8 அதிபதிகள் சேர்க்க. 2ஆம் பாவங்கிறது என்ன? ரிஷப வீடு காலபுருஷனுக்கு. இல்லை உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு ரிஷப வீடு, அந்த லக்னத்துக்கு ரிஷப வீடு என்ன பாவமாக வருகிறதோ அந்த பாவத்துக்கு பாதிப்பை செய்யக்கூடியதாக இருக்கிறது இந்த கிரக சேர்க்கை. அதனால் மொத்தத்திலேயே 12 லக்னத்துக்கும் இது ஒரே மாதிரி தான் வேலை செய்கின்ற முடிவுக்கு முதல்ல வரக்கூடாது. காலபுருஷ ரீதியாக மட்டும்தான் சொல்ல முடியும். காலபுருஷ ரீதியாக சொல்லும்போது 2ஆம் பாவம் தனகுடும்ப வாக்குஸ்தானத்தை இது பாதிக்கிறது, கண்ணு மற்றும் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தருகிறது. அதனால் ஒரு மிடில் ஏஜில் கண்ணாடி போடுறது, இல்லை கொஞ்சம் இப்போல்லாம் சிறு வயசுலேயே போட ஆரம்பிச்சிடுறாங்க, பள்ளி பருவத்திலே. கண் சார்ந்த நோய்கள், கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி மத்தியம வயதுகளில் இந்த மாதிரி பிரச்சனைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாகவும் இது பெரிய உயர்வெல்லாம் தருவதில்லை. குரு பெருந்தனத்துக்கு அதிபதி, சுக்கிரன் அன்னாட லிக்விட் கேஷுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா ராஜ வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறலாம் சும்மா. ஏன்னா பொதுவாக காலபுருஷ ரீதியாக இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுங்க. 2ஆம் பாவத்துக்கு இது என்னவா வருங்க? அவயோகத்தை செய்யக்கூடிய. ஏன்னா 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஆகாதுங்கிறாங்க. இவருக்கு அவர் 6 கூடையவர், இவருக்கு 8 கூடையவர். அவருக்கு 8 கூடையவர்னா இவருக்கு 6 கூடையவர், மாறி போய் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது 6, 8 அதிபதிகள் சேர்க்கை ஒரு பாவத்தை விருத்தி செய்வதற்கு மிகப்பெரிய தடையாகவே இருந்து கொண்டிருக்கும். அந்த 2ஆம் பாவத்தினுடைய அடிப்படை காரகத்துவங்கள் எளிமையாக கிடைப்பது என்பது குதிரக்கொம்பாகவே இருந்துகிட்டு இருக்கும். சொல்ல காப்பாற்ற முடியாமல் போயிடுதுங்க. நான் தான் சொல்ல நிறைய வாக்கு கொடுக்காதீங்க யாருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல செவ்வாய் எந்த விதத்துலையும் குறுக்க வந்துடக்கூடாது. இப்போ குரு சுக்கிரன் குரு இணைவு இருக்கும்போது செவ்வாய் சாரம் வாங்கிடுதுன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ரிஷபத்திலேயோ இருக்குது, மிதுனத்திலேயோ இருக்குது இந்த இணைவு. மிருகசீரிட சாரம் வாங்கிடுது. இல்லைன்னா இந்த ஆண்டா மகரத்தில் கும்பத்தில் அவிட்டம் சாரம் வாங்கிடுது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது 2ஆம் பாவத்துக்கு 6, 8, 12 அதிபதிகள் 3மே துஸ்தான அதிபதிகளுடைய சேர்க்கையாக மாறிவிடுகிறது. அப்போது துஸ்தான அதிபதியில் சேர்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் விதமாகத்தான் இருக்கும். இன்னொரு பாவம் 7ஆம் பாவங்க. இந்த 7ஆம் பாவத்துக்கு 6 கூடையவர் யாருங்க? 7ஆம் பாவத்துக்கு 6 கூடையவர் குரு.
அதாவது துலாத்துக்கு 6ஆம் பாவம் மீன பாவம், அதுக்கு 8 கூடியவர் சுக்கிரனாவே வந்துடுவார். நான் தான் முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த செவ்வாய் சுக்கிரன் வீடுகள் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று தனக்குத்தானே 6 8 அதிபதிகளாக வந்துடுவாங்கன்னு சொல்லி சொன்னேன். அதோட அர்த்தம் இதுதான். இப்போ துலாத்துக்கு 8 கூடியவரே யாருங்க? ரிஷப சுக்கிரனாக போயிடுவார். அதே போல் மேஷத்துக்கு 8 கூடியவரே விருச்சிக செவ்வாயாக போயிடுவார். அது இந்த 2 வீடு மட்டும்தான் தனக்குத்தானே 6 8 வரக்கூடிய வீடுகள். அதனால் பார்த்து பலன் சொல்லும்போது பார்த்து ஜாகிரதையாக சொல்லணும். இவர்கள் ஒரு வீட்டுக்கு நன்மையும் ஒரு வீட்டுக்கு தீமையும் செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுதான் விதி, அதை மாற்றவே முடியாது. அப்போது இந்த துலாம் வீடு என்று சொல்லப்பட்ட 7ஆம் வீடு களத்திரஸ்தானம், கூட்டு தொழில், வாடிக்கையாளர் பாவம், பொதுமக்கள் கூடக்கூடிய இடம்னு சொல்கிறாங்க, வியாபார ஸ்தலம் என்கிறதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்கு என்ன ஆகுதுங்க? 6 8 சேர்க்கை. இந்த பாவத்துக்கு துலாத்துக்கு 6 8 போயிடுது. யார்? குருவும் சுக்கிரனும் சேர்க்கை. இங்கே 12ஆம் அதிபதி புதனாக வந்துடுவார். இப்போ இவங்க ஆயில்யம் கேட்ட ரேவதி சாரம் வாங்கக்கூடாது. சுக்கிரன் புதன் எப்பயுமே சூரியன் சுக்கிரன் புதன் முக்கூட்டு கிரகமாக வர்றதால அந்த காம்பினேஷனில் புதனும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி குரு சுக்கிரன் சேர்க்கையில் புதனும் கூட வந்துட்டாருன்னா கண்டிப்பாக இவங்க துலாம் வீடு 7ஆம் பாவத்துக்கு 6 8 12 அதிபதிகளாக வந்து விடுவார்கள். அதனால் இது ஜாகிரதையான இருக்கணும், ஜாகிரதையாக பார்த்து பலன் சொல்லணும். இந்த கூட்டணி இருக்கும்போது நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியெல்லாம் நடக்காதுங்க. மிகப்பெரிய யோகம் அது இதெல்லாம் சொல்லிடாதீங்க. திருமண வாழ்க்கையில் இது ஏதோ ஒரு பிரச்சனையை தந்து கொண்டே இருக்கிறது. 7ஆம் பாவம் களத்திரம் கூட்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க கூட்டு தொழிலுக்கு போகக்கூடாதுங்க. கூட்டு தொழிலுக்கு போனால் கண்டிப்பாக இவங்க பிரச்சனையாகி வெளியே வர்றதை நிறையா பார்க்க முடியுதுங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு சொல்லி கூட்டுலேருந்து வெளியே வந்துருங்க, உங்களுக்கு கூட்டு ஆகாதுன்னு சொல்லி நாம் நிறைய பேரை காப்பாற்றியும் விட்டுருக்குறோம். ஸோ இந்த மாதிரி குரு சுக்கிரன் நினைவு இந்த பக்கம் வரும்போது, துலா வீட்டுக்கு வரும்போது இதுக்கு 12 கூடிய புதனாக போய் 6 8 12 அதிபதிகளாக குரு சுக்கிரன் புதனாக மாறிடுறாங்க. அதுவே ரிஷப வீட்டுக்கு வரும்போது யார் வந்துடுறா? செவ்வாய் 12ஆம் அதிபதியாக வந்துடுவார். இதே குரு சுக்கிரன் காம்பினேஷனில் செவ்வாய் குறுக்க வந்துட்டால் ரிஷப வீட்டுக்கு பாதிப்பை தரும். ஸோ இந்த 6 8 12 அதிபதிகளை வச்சுக்கிட்டு நம்ம தனியாக ஒரு இதுவே எழுதலாம், அந்தளவுக்கு ஒரு தீசிஸே எழுதலாம். அந்தளவுக்கு இது ஒரு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 வீடுகளுக்கு இவங்க பாதிப்பு தராங்கங்கிறத குறிப்பாக சொல்கிறோம். மற்ற 10 வீடுகள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இவங்க என்ன வேணால் வரலாம். இப்போ மேஷ வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி வராங்கன்னு பாருங்கள். ரிஷப வீட்டுக்கு தாங்க அதிபதிகளாக 6 8 12 துஸ்தான அதிபதிகளாக வந்துடுறாங்க. ஸோ நம்ம எந்த வீட்டுக்கு இவர்கள் துஸ்தான அதிபதிகளாக வராங்கங்கிறது மட்டும்தான் இந்த டாப்பினுடைய, அதை எடுத்து மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அதனால் எந்த ஒரு கிரக இணைவுமே என்ன பண்ணாதுங்க, 12 பாவத்துக்கும் நன்மைகளை செய்யவே போகிறதில்ல. இதை நம்ம ரொம்ப ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும். அதனால் கிரகச்சேரியை பார்த்தோன்னா இந்த லக்னமாக உங்களுக்கு இது சூப்பராக இருக்கும், அந்த லக்னமாக அது சூப்பராக இருக்கும் அப்படிலாம் பேசாதீங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த இணைவு ஒரு குறிப்பிட்ட அந்த ராசிக்கு என்ன செய்ய போகுது, தீங்கை செய்ய போகிறது என்பதை, அப்போ அந்த குறிப்பிட்ட ராசி உங்களுடைய லக்னத்துக்கு எந்த பாகமாக வருதோ அதை அந்த கதையை முடிக்க போகுது, சோழியை முடிக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அது தெரியாமல் நாம் பேசிகிட்டு இருப்போம். அதுக்காகத்தான் இந்த ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோவை தவிர இது யாரையுமே எதிர்த்து சொல்லணும், கருத்து சொல்லணுங்கிறதெல்லாம் நம்ம எண்ணமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நாம் அந்த ஆய்வுகளை செய்யும்போது நாம் ஒரு சிறப்பான, இப்போல்லாம் இந்த மாதிரி குரு சுக்கிரன் நினைவு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தாராளமாக என்ன சொல்லலாம், கூட்டுத்தொழில் சேராதீங்கன்னு சொல்லிடலாம். நிறைய விஷயங்களை நம்ம நிறைய பேர் கஸ்டமரை காப்பாற்றி விட முடியும். திருமண வாழ்க்கை என்பது இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த பாவம் திரிசூன்ய பாதக பாவமாக மட்டும் வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? ஏற்கனவே அது கெட்டு போயிருக்கும்போது, இந்த கிரகச்சேர்க்கை இணைவுகள் கெடுதல் தரக்கூடியதாக இருக்கும்போது திரிசூன்ய பாதகங்கள்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா இது என்ன ஆகும், பிரச்சனைகள் அதிகமாக போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி நாம் ஒவ்வொரு பாவத்துக்கும் இந்த கிரகச்சேர்க்கைகள் யாருக்கெல்லாம் 6 8 12 வருது, ஸோ அந்தந்த பாவங்களை யார் உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு அந்த காலபுருஷனை மையமாக வைத்து பார்க்கும்போது இது முக்கியமான 2 பாவங்கள். சுக்கிரன் வீடு 2க்குமே இது 6 8 அதிபதிகளாக வந்துடுறாங்க. அதனால் 6 8 அதிபதிகள் வரும்போது கண்டிப்பாக இந்த கிரக இணைவு என்பது இந்த ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் கண்டிப்பாக நன்மையை செய்யாது. அப்படிங்கிறது தான் அங்கே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய சூட்சமம். அதனால் குரு சுக்கிரன் அப்படி இப்படிலாம் சொல்கிறத விட்டுட்டு சுக்கிரனுடைய 2 வீடுமே இங்கே பாதிக்கப்படுகிறது என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு பலன் கூறும்போது துல்லியமான பலன்களை நம்மால் சொல்ல முடியும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான்.
அவ்வளோதான் போச்சுங்கிறது எதுலையுமே கிடையாது. எல்லாத்துலேயுமே ஒரு நம்ம தப்பிக்கிற வழிங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும். அதனால் இந்த குரு சுக்கிரன் நினைவு இருப்பவர்கள் அந்த ரிஷபத்திற்கும் துலாத்திற்கும் அதனுடைய காரகங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தர இந்த கிரக இணைவு காத்திருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவிலையும் சந்திக்கலாம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.